வணக்கம் நண்பர்களே. வங்கி கடன் வாங்குபவர்கள் கவனத்திற்கு. சிபில் ஸ்கோர் பார்க்க புதிய நடைமுறை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்தியாவில் வங்கிகளில் அல்லது நிதி நிறுவனங்களில் கடன் பெறும்போது கிரெடிட் ஸ்கோர் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக டிரான்ஸ் யூனியன் சிபில் வழங்கும் சிபில் ஸ்கோர் நல்ல நிலையில் இருந்தால் மட்டுமே குறைந்த வட்டியில் கடன் கிடைக்கும். அதனால் பலரும் தங்களது கிரெடிட் ஹிஸ்டரியை அடிக்கடி சரிபார்த்து வருகிறார்கள். இந்த நிலையில் சிபில் ஸ்கோர் பார்க்கும் முறையில் முக்கியமான மாற்றத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது. புதிய நடைமுறையின்படி இனி பயனர்கள் தங்களது அடையாளத்தை உறுதி செய்ய ஆதார் அடிப்படையிலான அங்கீகாரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். அதாவது இகேஒய்சி அல்லது நோ அங்கீகார முறையின் மூலம் சிபில் ஸ்கோர் தகவல்களை எளிதாக பெற முடியும். இதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இதன் மூலம் பல்வேறு ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டிய சிரமம் குறைந்து பயனர்கள் விரைவாக தங்களது கிரெடிட் விவரங்களை தெரிந்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் பயனர்களின் தனி உரிமையை பாதுகாக்க அரசு சில முக்கிய நிபந்தனைகளையும் விதித்துள்ளது. எந்த ஒருவரின் ஆதார் விவரங்களையும் அவர்களின் அனுமதி இல்லாமல் சிபில் நிறுவனங்கள் பயன்படுத்த முடியாது. பயனர்களின் அடையாளத்தை உறுதிப்படுத்தும் நோக்கத்திற்காக மட்டுமே ஆதார் தகவலை பயன்படுத்த வேண்டும் என்றும் வேறு எந்த காரணத்திற்காகவும் அந்த தகவலை பயன்படுத்தக்கூடாது என்றும் அரசு தெளிவுபடுத்தி உள்ளது. மேலும் ஆதார் அங்கீகாரம் கட்டாயமில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயனர்கள் விருப்பமில்லை என்றால் ஆதார் விவரங்களை வழங்காமல் இருக்கலாம். அந்த நிலையில் பான், பாஸ்போர்ட், வாக்காளர் அடையாள அட்டை, ஓட்டுநர் உரிமம் அல்லது ரேஷன் கார்டு போன்ற பிற அடையாள ஆவணங்களை பயன்படுத்தி சிபில் ஸ்கோர் பார்க்கலாம். முக்கியமாக ஆதார் வழங்கவில்லை என்ற காரணத்தால் சிபில் நிறுவனம் எந்த சேவையவும் மறுக்கக்கூடாது என்று அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த புதிய நடைமுறை மூலம் செயல்முறைகள் வேகமாகவும் எளிமையாகவும் மாறும். மேலும் மோசடி வாய்ப்புகள் குறைந்து சேவைகளில் வெளிப்படைத்தன்மையும் அதிகரிக்கும். இதனால் பொதுமக்கள் இனி தங்களது சிபில் ஸ்கோர் விவரங்களை மிகவும் எளிதாக தெரிந்து கொள்ள முடியும். ஸோ சிபில் ஸ்கோர் பார்க்குறது மெயினாக லோன்ஸ் வாங்க போகிறதுனால அவங்க நிறைய பேர் செக் பண்ணுறாங்க. ஸோ சிபில் ஸ்கோர் எவ்வளோ 750க்கு மேலே இருந்தால் தான் அவங்களுக்கு லோன் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால சிபில் ஸ்கோரை அடிக்கடி எல்லாம் செக் பண்ணுறாங்க. அது செக் பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது. பட் ஆனால் பேங்க்கில் இது மாதிரி சிபில் ஸ்கோரை அடிக்கடி செக் பண்ணுறது பிரச்சனை இல்லை. சிபில் ஸ்கோரை பார்க்குறப்ப அதுக்கு என்னென்னலாம் தேவை. இப்போ நீங்கள் ஒரு 2 வீலர் வாங்க போகிறீங்கன்னா பேன் கார்டு வேணும், ஆதார் கார்டு வேணும், இதெல்லாம் நிறைய கேட்பாங்க. இப்போ இன்னுமே ஆதார் கார்டு அது உங்களுடைய ரகசியம், அட்ரஸ் கொண்டு எல்லாமே இருக்கும். அதனால் நீங்கள் பேன் கார்டு நிறைய பேர் கொடுக்கறதுக்கு முன் வராங்க. ஏதாவது ஒன்று இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி இப்போ புதிய நடைமுறையை மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக இது ஒரு நல்ல விஷயம்தான். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.